ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீன்ஸ் பொரியல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு செய்வோம். இது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பீன்ஸ் நான் 1 கிலோ எடுத்துகிட்டு நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா அதில் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. நான் எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக பீன்ஸ் வந்து வெந்துடும். இப்போ இந்த எண்ணெயிலே நம்ம இப்போ வதக்கி விடலாம். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்காத குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பீன்ஸ் வந்து கேஸ் அப்படின்றதுனால நான் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக பீன்ஸ் செய்யும்போது பெருங்காயம் சேர்த்து செய்யுங்க. இப்போ இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். அதுக்குள்ளே இந்த பொரியலுக்கு தேவையான பொடி நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கோங்க, வறுத்த நிலக்கடலை. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, ஒரு 4-5 வரமிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு நிலக்கடலை, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய் இது 3த்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. என்னோடய வரமிளகாய் வந்து காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 4-5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட வரமிளகாய் காரமாக இருந்ததுன்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ நம்ம பீன்ஸும் வந்து நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. நான் 1 கிலோ காய் வச்சு நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் சொன்ன பொருளை வந்து குறைச்சிக்கோங்க. இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் நான் சேர்த்துருக்கேன். போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை வந்து நல்லா தூவி விட்டுருங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இது கூட தூவிட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான பீன்ஸ் பொரியல் வந்து ரெடி ஆயிரும். இதை நீங்கள் அப்படியே எடுத்து கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி சாதம் கூட பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு சூப்பரான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.